அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷில் அடிக்கடி பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மூச்சு விடாமல் பாடு அப்படின்னு சொல்லணும்னா சிங் பிரெத்லெஸ்லி அப்படின்னு சொல்லலாம். சிங் பிரெத்லெஸ்லி, மூச்சு விடாமல் அப்படிங்கிறதுக்கு பிரெத்லெஸ்லி என்ற அட்வர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். பாடுன்னு சொல்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிங் என்ற வேர்ப். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. இதுதான் உன் முடிவா அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்கறதுக்கு இஸ் திஸ் யுவர் டெசிஷன், இஸ் திஸ் யுவர் டெசிஷன் அப்படின்னு கேளுங்க. உன் கண்ணீரை துடை, இதுதான் தேர்ட் சென்டென்ஸ். இதுக்கு ஆங்கிலத்தில் வைப் யுவர் டியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வைப் யுவர் டியர்ஸ். வைப் அப்படின்னா துடைன்னு அர்த்தம். ஓகே, காரில் கூட நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. முன்னாடி வைப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நவுன், அதனுடைய வேர்பு ஃபார்ம் வைப். ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க. இட் இஸ் அன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது வினா வாக்கியம். நான் வேற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும்னா வாட் எல்ஸ் ஷுட் ஐ டூ அப்படின்னு கேட்கலாம். வாட் எல்ஸ் ஷுட் ஐ டூ, வேற என்ன அப்படிங்கிறதுக்கு வாட் எல்ஸ் என்ற ஃப்ரேஸை பயன்படுத்திக்கோங்க. நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபிஃப்த் சென்டென்ஸ் இதுதான். உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஹிம் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஹிம். எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி நம்ம தமிழில் பேசக்கூடிய சென்டென்சஸில் இதுவும் ஒன்று. இதை ஆங்கிலத்தில் எவ்ரி திங் இஸ் மை ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி திங் இஸ் மை ஃபேட். தலைவிதி என்ற வார்த்தைக்கு ஃபேட் என்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க தலையெழுத்துக்கு என்ன சார் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தமிழில் பயன்படுத்துகிறோம். பட் இதுக்கு இங்கிலீஷில் எக்ஸாக்டாக வேர்டு கிடையாது. ஓகே, செவன்த் ஒன். நீ யார் என்று சொல்லவில்லை அப்படின்னு சொல்லணும். இதா யூ டிடன்ட் சே ஹூ யூ ஆர் அப்படின்னு கேளுங்க. யூ டிடன்ட் சே ஹூ யூ ஆர். நிறைய பேர் யூ டிடன்ட் சே ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ ஆர் யூன்னு சொல்லக்கூடாது. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு சென்டென்ஸினுடைய தொடர்ச்சியாக மற்றொரு சென்டென்ஸ் வரும் பொழுது அது வினா வடிவத்தில் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி லைக் அ ஸ்டேட்மெண்ட். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஹூ ஆர் யூன்னு சொல்லாதீங்க, ஹூ யூ ஆர் அப்படின்னு தான் கேட்கணும். யூ டிடன்ட் சே அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், அதனுடைய தொடர்ச்சியாக வர்றது தான் ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது. ஸோ தொடர்ச்சியாக வரும்போது அடுத்த சென்டென்ஸ் வினா வடிவத்தில் இருக்க வேண்டாம், அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் இருக்கணும். எய்த் சென்டென்ஸை கவனிங்க. தண்ணீர் வற்றியது. இந்த சென்டென்ஸை த வாட்டர் ட்ரைட் அப் அப்படின்னு சொல்லலாம். த வாட்டர் ட்ரைட் அப். வற்றியது அப்படிங்கிறதுக்கு ட்ரைட் அப் என்ற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரை அப் அப்படிங்கிறதுனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் ட்ரைட் அப். நெற்றியில் குங்குமம் பூசு. இது எப்படி சொல்லலாம்? யூ கேன் சே லைக் திஸ்: ஸ்மியர் saffron on the forehead. ஸ்மியர் saffron on the forehead. குங்குமம் அப்படிங்கிறதுக்கு saffron என்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பூசுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வேர்ப் ஸ்மியர் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. என் கோபத்துக்கு ஆளாகாதே. ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டவுட்டாக கேட்டிருந்தாரு. அவருக்கு நான் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மற்றொரு நண்பர் கமெண்ட்டில் பதில் கொடுத்துருந்தாரு. இந்த சென்டென்ஸ் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். என் கோபத்துக்கு ஆளாகாதே அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் கெட் ப்ரே டு மை ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கெட் ப்ரே டு மை ஆங்கர். ஓகே, தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். தேங்க்யூ.